Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து வேர்ல்ஃபுல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 லிட்டர் அதோட சைஸ் இருக்கும். அதாவது வந்து டபுள் டோரில் ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் இல்லை, அதுக்கு அடுத்து வர ரெண்டாவது சைஸ் இது ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது நிப்பிள் பின் வந்து பின்னாடி வந்து எங்கேயோ இவங்க டிரான்ஸ்போர்ட்லேயே ஏதோ வந்து உடஞ்சிட்டு இருக்குது. அதனால் வந்து கேஸ் வந்து வெளியில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுட்ருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கண்டென்சர் வந்து ரொம்ப நாள் பக்கத்தில் இருந்ததுனால கண்டிப்பாக வந்து அதை வந்து உள்ளே வந்து துருப்பிடிச்சிட்ருக்கலாம். அதை வந்து திருப்பி யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் வெளியிலையும் அவுட்டரில் வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாக துருப்பிடிச்சதுனால புது கண்டென்சர் வந்து நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெய்னர் வந்து நம்ம புதுசு போட்டுட்டு கொஞ்சம் செக்ஷன் கூட நம்ம வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் நாள் பக்கத்தில் இருந்ததுனால எல்லாம் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். கம்ப்ரஸர் ஸ்டார்டிங் பைப் கிட்டனா நமக்கு மாமூலாக வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே ஆகும், அது நார்மல் தான். கண்டென்சர் ஃபுல்லாக நம்ம வந்து வெல்டிங் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ அந்தளவுக்கு ஆயில் எதுவும் வராது. புது கண்டென்சர் தான், நம்ம ஒன்றும் ரொம்ப ஃப்ரெஷ் அவுட் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புது ஸ்டெய்னர் ஃபிட் பண்ணுறோம். கேப்லர் வந்து அதோட கேப்லர் தான், அதனால் வந்து நம்ம செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம்.
செக்ஷன் வந்து நம்ம எதுக்கு ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கேப்லர் வந்து அதாவது பக்கத்தில் வச்ச பாக்ஸுன்றதுனால நம்ம பண்ணுறப்போ கேப்லர் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடும். உள்ளே ஏதாவது ஒரு வேளை ஜாமாக இருந்தாலோ இல்லை ஆயில் ஏதாவது நமக்கு அதாவது ஒரு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தாலோ ஏதாவது நமக்கு வந்து கேப்லர் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரிசல்ட்டு திருப்பியும் சோக் ஆகாமல் இருக்கலாம், அதாவது பிளாக் ஆகாது, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லா நீட்டாக ஐஸ்ன்றது பர்ஃபெக்டாக வரும். நிப்பிள் பின்ன அந்த இடத்துல உடஞ்சதுனால திருப்பி அதுக்கிட்டே அப்படியே ஜாயின் பண்ணாமல் அதோட கட்டான பைப்பை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நிப்பிள் உள்ளே வச்சுட்டு நம்ம வெல்டிங் பண்ணுறோம். ஏன்னா வெல்டிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஜாயிண்ட் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக அதோட பைப்பில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். லீக்கேஜ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் வந்து வேக்யூம் வைக்கலாம். 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து கேஸ் சர்விங் பண்ணலாம். இதுக்கு வந்து எல்ஜி கம்ப்ரஸரு 134 கேஸ் தான். கண்டென்சர் ஹீட்டு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றது கூட நம்ம செக் பண்ணிக்கணும். கண்டினியூவாக ரன்னிங்கில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு பாக்ஸுக்குள்ளே அந்த காயிலெல்லாம் எவ்வளோ தூரம் ஐஸ் கட்டியிருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு வந்து பக்காவாக ஐஸ் வந்திருக்கு. ரிட்டன் ஐஸ் வர அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கூலிங் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.